அழைக்கின்றோம். உறுதிமொழியை ஏற்க அனைவரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் பதவியேற்ற முதல் நாளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்க கையெழுத்து இட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் மற்றும் புகையிலை இல்லா வளாக விழிப்புணர்வு பிரச்சாரம் லான்ச் ஆஃப் ட்ரக் அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் கேம்பெயினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயமுத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் போதைப் பொருட்களை அழிக்கும் பணிகளை தற்போது காணொலி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் வலைப்பின்னலை ஒழிப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கான வலுவான சான்றாக இந்த நிகழ்வு திகழ்கிறது. அடுத்ததாக போதைப்பொருள் உற்பத்தி தடுப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் 2026 வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றன. நமது துணிச்சல் மற்றும் மக்கள் நலப்பணி ஆகியவை இந்த விருது மூலம் கௌரவிக்கப்படுகிறது. 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் வரைவோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக திரு விவேகானந்தா சுக்லா IPS காவல் கண்காணிப்பாளர் கடலூர் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு திரு கண்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு காமராஜ் காவல் ஆய்வாளர் மத்திய நுண்ணறிவு பிரிவு கோயமுத்தூர் மண்டலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். திரு காமராஜ் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு அருண் சார்பு ஆய்வாளர் குரங்கணி காவல் நிலையம் தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு அருண் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது.
தொடர்ந்து திரு ராஜ்குமார் தலைமை காவலர் 1868 குமுளி காவல் நிலையம் தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு ராஜ்குமார் அவர்களுக்கு வரைவொலி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு கார்த்திகேயன் தலைமை காவலர் 348 வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு வரைவொலி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு குத்புதீன் தலைமை காவலர் 1288 கோட்டைப்பட்டினம் காவல் நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு குத்புதீன் அவர்களுக்கு வரைவொலி வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு ராமர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நல்லூர் காவல் நிலையம் திருப்பூர் மாநகரம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். திரு ராமர் அவர்களுக்கு வரைவொலி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு ஐயப்பன் தலைமை காவலர் 2244 மதுவிலக்கு அமலாக்க பிரிவு திருநெல்வேலி மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ஐயப்பன் அவர்களுக்கு வரைவொலி வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு பிரேம்குமார் தலைமை காவலர் 46983 R3 அசோக் நகர் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலையம் பெருநகர சென்னை காவல் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். திரு பிரேம்குமார் அவர்களுக்கு வரைவொலி வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு செந்தில்குமார் சிறப்பு சார்பு ஆய்வாளர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கரூர் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு செந்தில்குமார் அவர்களுக்கு வரைவொலி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு ராமகிருஷ்ணன் தலைமை காவலர் 2120 போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு தேனி அலகு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வரைவொலி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளிகளுக்கு விருது முதல் பரிசு செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் தஞ்சாவூர் பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்கு இப்போது வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதை பெற கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். தற்போது மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசுக்கான 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
அடுத்ததாக கல்லூரி அளவில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய கல்லூரிகளுக்கு விருது. முதல் பரிசு திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ், வெற்றி கோப்பை மற்றும் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது. செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள். இவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2ஆம் பரிசாக கல்லூரி மாணவிகளுக்கு 75,000 மதிப்பிலான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 3வது இடம் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூர் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசு 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுக்கான விருது. முதல் பரிசு நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழுக்களுக்கான பள்ளி ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். சென்னை கோவூர் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கு தற்போது முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதலமைச்சரின் சீரிய தலைமையில் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. விழா நிறைவாக நாட்டுப்பண் பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा
தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார்கள். அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கில் உள்ள அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சோ சீட்ல எல்லாருமே உட்கார்ந்துட்டீங்கன்னா போட்டோஸ் நல்லா வரும். So kindly எல்லாருமே உட்காருங்க.